சென்னையின் புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம். அண்ணா சதுக்கமும் மெரினா கடற்கரையும் சென்னையின் பிரதான சுற்றுலா தலமாக இருக்கும் போதும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் இங்கு வந்து செல்லும் மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்காக அவரது தொண்டர்கள் மொட்டையடித்துக் கொள்ள இடம், பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்படும் இடம் என தனித்தனியே இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவருடைய நினைவிடத்திலும், மறைந்த மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள் அன்றைக்கு அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த காஞ்சிபுரம் மண்டல போக்குவரத்து தொழிலாளர்கள் எத்தனை பேர்? 108 பேர் அம்மா அவர்களுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்களுடைய அஞ்சலியை செலுத்த இங்கே வந்திருக்கிறார்கள். முடி திருத்துவதற்கென 15 பேர் கொண்ட குழு ஒன்று செயல்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. இவர்களுக்கு அதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் ஊதியமாகவும் அளித்து வருகின்றனர். தனியா இடம் கொடுத்துருக்காங்களா மொட்டை அடிக்கிறதுக்கு? தனியா இடம் கொடுக்கறதுக்கு முன்ன அவங்களும் கூப்பிடல எங்களை. நான் டிவியில் பார்த்து தான் வந்து மொட்டையை இங்கே அடிக்கிறதுக்கு வந்தேன். இருந்தாலும் தலைமை கழகத்திலேருந்து அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பரவாயில்ல, எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் மொட்டை போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், இதை நீங்கள் செய்யணும், இந்த வேலையை அம்மாவுக்கு செய்யணும்னு சொல்லி. இது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வரும் பார்வையாளர்களுக்கு என அஇஅதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இவர்களுக்கென தனி இடம் ஒதுக்கப்பட்டு உணவு விநியோகிக்கப்பட்டும் வருகிறது. தினமும் 500 முதல் 600 நபர்கள் வரை இங்கு உணவு உண்டு வருகின்றனர். அம்மா நினைவுக்காக பார்க்க வந்திருக்கோம். இதோட 3வது முறை நான் வர்றது. அதனால் எங்கள் பாட்டியெல்லாம் பார்க்கணுன்றதால வயசானவங்கன்றதுனால கூப்பிட்டு வந்தேன். அதனால் இங்கே வந்ததுலேருந்து வீட்டில் கூட 16 நாள் நம்ம காரியம் பண்ணால் கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. பெற்ற பிள்ளைங்க கூட நம்மளுக்கு காரியம் செய்கிற மேலே பொண்ணை செய்கிற மேலே இந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஜனங்க இருந்து எல்லாம் செய்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு சாதனை படிச்சிருக்கிறாங்க. அதனால் படிக்கிறவங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு முதல்ல குழந்தைங்களுக்கு உணவு தந்தாங்க. அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கு அங்கே இலவசமாக பார்த்தாங்க, புக்கு எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் இங்கே இலவசமாக உணவு என்னைக்கு இறந்தாங்களோ அன்றைக்கி கொண்டு வந்து வச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில பேர் 16 நாள் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, எப்போவுமே அந்த அம்மா கிட்ட வந்தால் சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாதுன்னு இது வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. அம்மாவுக்கு இறந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்த ஆட்சியில் நல்லா செஞ்சுருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப வருத்தப்படுறோம். ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஆங்காங்கே பல உணவுப் பொருட்களும் ஜெயலலிதாவின் உருவம் பதிந்த படங்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வழக்கத்தை விட தற்போது இவர்களது விற்பனை பல மடங்கு அதிகரித்து உள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். அதெல்லாம் ஒன்று சொல்லுங்க, வியாபாரம் ஒன்று. நம்ம அம்மா படம் தான் விளம்பரம் பண்ணுறோம். பல பேர் வாங்கி படத்தை பாய்க்கில் வைக்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் ஒரு நாள் 2000 ரூபா வியாபாரம் 500 ரூபா கிடைக்கும். அது 500 ரூபா குறைஞ்சபடி 500 ரூபாயில் யாரும் போக மாட்டாங்க, ஜாஸ்தி விட்டு நடக்கும். அதான் அம்மா எப்போ அடங்குமா அந்நீர் பண்ணுறோம். அது சொல்ல முடியாது, அதிகாரி பொறுத்து வைக்கிறோம். இப்போ பூரா கார்டன் போகிறாங்க, மக்கள் உட்காருனா அவங்க செஞ்ச சாதனை போட்டு காமி போகிறாங்க. அது எனக்கு தெரியாது. எங்கள் வியாபாரம் விற்றுட்டா 500 ரூபா கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு வியாபாரம் நான் ட்ரெயினில் விற்பேன். சரி அண்ணா, இன்றைக்கி அவன் அம்மாவோட இதுவால் நாங்கள் இங்கே 1 மாதமாக கடை போட்டிருக்கோம். கொஞ்சம் வியாபாரம் சுமாராக போயிட்டுருக்குது. நான் பிஸ்கெட் விற்கிறேன், மற்றது எல்லாமே வியாபாரம் ஆகுது. புதிய சுற்றுலா தலமாக மாறியிருக்கும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தொடர்ந்து இவர்கள் வியாபாரம் செய்வார்களா? இன்னும் எத்தனை மாதங்கள் இவர்களது வியாபாரம் தொடரும் என்பது கேள்விக்குறியே. மணிக்கொடி மோகன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.